கிழக்கு வாசல். அதிகாரம் 44. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். கர்த்தர் எசேக்கியேலை 3ஆம் முறையாக கிழக்கு வாசலுக்கு அழைத்து வருகிறார். ஆனால் இப்போது அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கிழக்கு வாசல் இதற்கு முன்பு திறக்கப்பட்டிருந்தது என்பது பொருளாகும். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களுக்கு கிழக்கு வாசல் எல்லா வேளையிலும் திறந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தரே எசேக்கியேலை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியாக திரும்ப பண்ணுகிறார். இதுவே கிழக்கு வாசல். இது இப்போது பூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மகிமையான காரணமாகவே இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எசேக்கியேலிடம், இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையினால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் வழியாக தேவாலயத்தின் உட்பிரகாரத்திற்கு பிரவேசிக்கலாம். அங்கே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. தேவனுடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும் இடத்தில் யாரும் பிரவேசிக்க கூடாத வண்ணமாக அந்த ஸ்தலத்திற்கு போகும் கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த கிழக்கு வாசலுக்குள் பிரவேசித்தபடியினால் வேறு யாரும் இதன் வழியாக பிரவேசிக்க கூடாது. இதன் நிமித்தமாகவே கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் அதிபதியை கனம் பண்ணும் விதமாக கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. அதிபதி என்னும் வார்த்தை பிரதான ஆசாரியனை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கிழக்கு வாசல் அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான். பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். இவன் இஸ்ரவேலின் வம்சத்தாரின் பிரதிநிதியாக இருக்கிறான். ஆகையினால் இவனுக்கு விசேஷித்த மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறான். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் தாமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நமக்காக பிரவேசித்திருக்கிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் வாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கிறார். கர்த்தர் எசேக்கியேலை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். ஆனால் அந்த புறவாசல் பூட்டப்பட்டிருந்தது. ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் மட்டுமே இந்த புறவாசல் திறக்கப்படும். தேவன் பூமிக்கு மறுபடியும் வரும்போது 1000 வருஷ தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் இதற்குள் பிரவேசிப்பார். ஆகையினால் இது பொதுவாக பூட்டப்பட்டிருக்கும். ஆயினும் இதன் வழியாக அதிபதி பிரவேசிக்கலாம். அதிபதி என்னும் வார்த்தை மேசியாவை குறிக்கும் வார்த்தை அல்ல. இவர் மேசியாவின் கீழ் பூமிக்குரிய இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர். இந்த வார்த்தை தாவீதையும் குறிக்கவில்லை. இவனுடைய பங்கு நகரத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள பரிசுத்த படைப்புக்கு முன்பாக உள்ளது. இவன் மிருகங்களை பலி செலுத்துவான். தன்னுடைய ஆதரவுக்காக மாவு, எண்ணெய், மிருகங்கள் மற்றும் பல பொருட்களையும் காணிக்கையாக பெற்றுக்கொள்வான். இவனுக்கு குமாரர்களும் ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். இவன் பூமியில் ஜீவித்து கர்த்தரை ஆராதனை செய்வான். மேசியாவின் கீழும் தாவீதின் கீழும் ஆளுகை செய்யப்படும் இஸ்ரவேல் தேசத்தில் பூமிக்குரிய ராஜாக்களும் அதிபதிகளும் இருப்பார்கள்.
இந்த அதிபதி ஒருவேளை பிரதான ஆசாரியனாக இருக்கலாம். ஏனெனில் பரிசுத்த ஸ்தலத்தில் இவன் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறான்.